கிச்சன் கிரியேஷன். இப்போ நம்ம சென்னா மசாலா சேர்ப்போம். அதுக்கு தேவையான அளவு 200 கிராம் சென்னா எடுத்துருக்கோம். ஒயிட் கலர் சென்னா எடுத்துருக்கோம். 4 பெரிய வெங்காயம், பொடிசாக நறுக்கின வெங்காயம் 4 பொடிசாக நறுக்கின வெங்காயம் எடுத்துருக்கோம். 3 பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவை 4 வச்சுருக்கேன், கீரி வச்சுக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம், பட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடாயை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணிவிட்டு நல்லா கடாய் காயட்டும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பொடி. நான் எப்போவுமே இந்த கரம் மசாலா பொடி தான் யூஸ் பண்ணுவேன். நான் வீட்டிலேயே அரைச்சிக்கிறது. பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாமே போட்டு அரைச்சிக்க வச்சுக்கணும். எல்லா மல்டிபர்பஸ்க்கும் யூஸ் ஆகும். பொடியை நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போடணும். இந்த மாதிரி நல்லா வதங்கியப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி பழத்தை 4 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த அரைச்சி விழுதை அதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். மஞ்சத்தூள் 2 சிட்டிகை போடணும். வெறும் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போடணும். குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். கீரை வச்ச 4 பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கும். ரொம்ப தாங்க இது பண்ணி கொத்தமல்லி கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி விட்டு நல்லா வதக்கிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு காரம் பிடிக்குமோ அவ்வளோவுக்கு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க. சன்னா மசாலா பவுடரு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு போட்டேன். இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோக்கு ஊற்றிக்குங்க. இந்த கிரேவி நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்த பிறகு சென்னாவை ஆட் பண்ணிக்கலாம். கொதி வரும்போது இந்த சென்னாவை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சென்னாவை நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு அதில் போட வேண்டியதான். இந்த முந்திரி 20 முந்திரி போல் வேக வச்சு அரைச்சி வச்சுக்கணும். இதுக்கெலாம் சென்னா மசாலாவுக்கு முந்திரி வேக வச்சு தான் அரைச்சி வைக்கணுமே. அரைச்சி ஊற்றுறேன் நான். கடைசியாக ஊற்றணும். மசிச்சு வச்ச சென்னாவை கடைசியாக கொஞ்சம் டீ விட்ட வேண்டியதான். லாஸ்ட்டாக பட்டரை போட்டு
மசாலாவுக்கு பட்ரு தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். கஸ்தூரி மேட்டியை கொஞ்சம் நசுக்கி தூவி விடணும் கடைசியாக. நல்லா வாசனை கொடுக்கும் கஸ்தூரி மேட்டி. அவ்வளோதான், சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரி தோசைக்கெலாம் நல்லாயிருக்கும். இந்த சன்னா மசாலாவை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிரியா கிச்சன் கிரியேஷனுக்கு.